கிடையாது. ஆனால் இப்படியெல்லாம் இருக்குது, செக்ஸ்னால் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஆர்வமாக வந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் வெளியே வரும்போது திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இது மக்கள் வந்துட்டு அவங்களுக்குள்ளே நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? இது கல்வி, பாலியல் கல்வி கொடுக்காததுனால இன்னும் கூட சிறுவர்கள், இளம் பிள்ளைகள் வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. சுய இன்பம் பண்ணுறது வந்து எனக்கு கண்ணு போயிடும், காது போயிடும், ஆண்மை குறைவு வந்துடும், குழந்தை பிறக்காது. படங்களில் பார்த்துட்டு உறுப்புகள் எங்களுக்கு அது மாதிரி இல்லைன்னு ஆண்களும் பெண்களுமே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அதில் பெரிய உறுப்புகளாக இருக்குது, நமக்கு சின்னதாக இருக்குது. அதே போல் ஆபாச படங்களில் நடிக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, மிகப்பெரிய உறுப்புகளோட தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதனால் அது இயல்பான விஷயம்னு நம்ம எடுத்துக்கிட்டு அது மாதிரி நமக்கு இல்லையேன்னு வருத்தப்படுறது வந்து சரியாக. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு உடல் சார்ந்த விஷயங்கள், ஒரு செக்ஷுவல் லைஃப் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பல தொலைக்காட்சியில் வந்து நேரடியாக கொடுத்துருக்கீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் சோஷியல் மீடியாவில் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கீங்க. முன்னாடி இருந்த ஒரு டைமிங்க்கும் இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியாவில் தென் டிவிலெலாம் வந்து நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? கடந்த காலங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்மை குறைவு கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்துட்டு குழந்தையின்மை இந்த பிரச்சனை மெயினாக இருக்குது. நாளுக்கு நாள் அதிகரிக்குதுங்களா? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன டிஃப்ரென்ஸ்? பாலியல் பிரச்சனைகள் அதிகரிச்சிட்ருக்கு, கண்டிப்பாக அதிகரிச்சிட்ருக்கு. ஒன்று வந்து சர்க்கரை நோயாளிகள் உலகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா. சர்க்கரை நோயாளியினுடைய தலைநகர் இந்தியா. சர்க்கரை நோயாளிகள் இருக்கவங்களில் 60% பேருக்கு ஆண்மை குறைவு வரும். ஸோ இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து ஆண்மை குறைவினுடைய தலைநகராக, உலகத்தின் தலைநகராக மாறிக்கிட்டு இருக்கு. ஆண்மை குறைவு அதிகமாக இருக்குது ஒரு பக்கம். பாலியல் எக்ஸஸ், தேவையற்ற பாலியல் உறவில் ஈடுபடுறது, பாலியல் தூண்டலில் ஈடுபடுறதும் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அப்போது பாலியல் நோய்கள் இப்போ கொஞ்சம் அதிகமாகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு தெளிவான கல்வி, பாலியல் கல்வி கொடுக்காததுனால இன்னும் கூட சிறுவர்கள், இளம் பிள்ளைகள் வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. சுய இன்பம் பண்ணுறது வந்து எனக்கு கண்ணு போயிடும், காது போயிடும், ஆண்மை குறைவு வந்துடும், குழந்தை பிறக்காது. ஏன்னா செமன் வந்து ஒரு கோட்டாக தான் இருக்கும், அதை சீக்கிரம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோன்னா பின்னால் அது இல்லாமல் போயிடும். இப்படி பல்வேறு வகையான ஒரு சொட்டு ரத்தம், ஒரு சொட்டு விந்து வந்து 100 சொட்டு ரத்தத்துக்கு சமம், அப்படி இப்படின்னு பல்வேறுவான கட்டுக்கதைகளுக்கு அவங்களுக்கு யாரும் விளக்கம் சொல்லலை. விளக்கம் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. இந்த மாதிரியான கற்பனைகளும் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு குரூப்புக்கு சொல்கிறோம். அடுத்து இப்போ +2 மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் 12 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அப்போது ஒவ்வொரு வருஷமும் 12 லட்சம் பேர் இளைஞர்களாக வர்றாங்க. அப்படி பார்த்திங்கன்னா அவ்வளோ இளைஞர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு கட்டத்தில் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கும் அதே சந்தேகங்களோடு இன்னும் ஒரு குரூப் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்கூல்ஸ் மூலமாக டீச் பண்ணுறது தான், இந்த விஷயங்களை சொல்லித்தர்றது தான் ஒரு விடிவாக இருக்கும். கண்டிப்பாக இன்னும் இதை பற்றி தெளிவு ஏற்படுத்தும் போது நல்லது. ஆனால் பாலியல் பிரச்சனைகள் இன்றைக்கி அதிகமாகுது என்றைக்கும் விட. இந்த ஆபாச படங்கள், இந்த விஷயங்கள் அதை தீர்க்காது, இன்னும் சொல்லப்போனால் அதிகமாக்கும். ஏன்னா அந்த படங்களில் பார்த்துட்டு உறுப்புகள் எங்களுக்கு அது மாதிரி இல்லைன்னு ஆண்களும் பெண்களுமே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அதில் பெரிய உறுப்புகளாக இருக்குது, நமக்கு சின்னதாக இருக்குது, நாம் இன்எடிக்குவேட் பர்சன், நான் வந்து சரியாக இல்லை, எனக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஆண்களும் பெண்களுமே அதை பார்த்து அதிகமாகிடுவாங்க இப்போது. ஏன்னா அதில் வந்து செலக்ட் பண்ணி நடிக்க வைக்கிறாங்க. இப்போ சினிமா திரைப்படங்களில் வரக்கூடிய நடிகைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, இளமையோடு இருப்பாங்க. ஆனால் நாம் பார்க்குற தெருக்களில் பார்க்குற பெண்கள் எல்லாம் அப்படியா இருக்கிறாங்க? அதே போல் ஆபாச படங்களில் நடிக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, மிகப்பெரிய உறுப்புகளோட தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆண்களுக்கு இது தெரியாது. அங்கே ரஜினிகாந்த் 200 பேர் அடித்தார்னா அது உண்மை, நாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி பெரிய பெரிய உறுப்புகள் தான் இயல்பாக எல்லாருக்கும் இருக்குது, நமக்கு அப்படி இல்லைன்னு ஒப்பிட்டு பார்த்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வர இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்கிறத நாங்கள் பார்க்க முடியுது. அதனால் இந்த விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்தப்படணும். இது வந்து கேமரா வச்சு சூழ்நிலையெல்லாம் ரெடி பண்ணி இந்த சினிமா படங்களில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களோ எல்லா டெக்னாலஜியும் ஆபாச படங்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க. கதை அமைப்பு, எல்லா விஷயங்களையும் வச்சு அழகாக
செலக்ட் பண்ணி பண்ணுறாங்க. அதனால் அது இயல்பான விஷயம்னு நம்ம எடுத்துக்கிட்டு அது மாதிரி நமக்கு இல்லையேன்னு வருத்தப்படுறது வந்து சரியல்ல. சரி, இது ஒரு காமன் கொஸ்டின். இன்னொன்று ஆக்சுவலி காமனாகவே ஒரு செய்தித்தாள் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும், மிக உலக அளவில் ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை பற்றி போட்டிருப்பாங்க, ஹெட் நியூஸாக இருக்கும். இல்லை வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து சாதனை பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு எஸ்பெஷலி டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நியூஸ் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்க்கக்கூடியவங்களும் அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறவங்களும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இதுவே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கள்ளக்காதல், அவங்க 2 பேரும் எப்படி வேற எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, மனைவிக்கு மற்றவர்களும் கள்ளக்காதல் எப்படி ஏற்பட்டது, கணவனுக்கு அத்தனை பெண்களும் கள்ளக்காதல், இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து பார்க்குறாங்க. நீங்கள் அது சமூக வலைத்தளங்களே பார்க்கலாம், அதுக்குள்ளே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட லைக்ஸ் இருக்கும், ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது? பொதுவாங்க நம்ம வளர்க்கப்படும் போதே வளர்க்கிற முறையிலேயே ரொம்ப தவறுகள் இருக்குது அப்படின்றதான். ஏன் அப்படின்னா, நீங்கள் 18 வயது வர்றதுக்கு முன்பாகவே நோ உன்னால் முடியாது, நீ லாய்க்கில்லைன்னு கிட்டத்தட்ட 1,48,50,000 முறைகள் வந்து நமக்கு சொல்லப்படுது. நாம் நெகட்டிவாக தான் சொல்லி வளர்க்கப்படுறோம். அதே மாதிரி நம்ம மூளையில் ஓடக்கூடிய சிந்தனைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 80% நெகட்டிவ். நீங்கள் எந்த மனிதனை வேணாலும் எடுத்துக்கோங்க, இவங்க எப்போயுமே கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா உங்கள் மூளையில் ஓடுற எண்ணங்கள் எல்லாம் பயம், கவலை, அடுத்து என்ன நடக்குமோ இது நம்ம வளர்க்கப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய தவறு. இப்படிப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் 80% நெகட்டிவாக தவறான ஒரு கம்ப்யூட்டரை ஒரு விமானத்தில் பொருத்தி நம்மளை ஏறி நீ இந்த ட்ராவல் பண்ணுங்கன்னா நம்ம போவோமா? அது வந்து ஒன்று கிராஷ் ஆகும், இல்லைன்னா தப்பாக லேண்ட் ஆகும். அதனால் பொதுவாக நாம் சரியான விஷயங்களை தான் மூளைக்கு கொடுக்கணும். பெரும்பாலும் நாம் தவறான விஷயங்களாக நெகட்டிவான விஷயங்களை சொல்லி சொல்லி வளர்க்கிறதுனால நெகட்டிவான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். ரெண்டாவது, பத்திரிகைகள் இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. ஒருத்தர் நல்லா வாழ்ந்தான் அப்படின்றது அது நியூஸ் இல்லை, அவன் வந்து ஆக்சிடெண்ட்டில் செத்து போனான், இல்லை அவன் கற்பழிக்கப்பட்டான் அப்படின்ற மாதிரி சிக்கல் வரும்போது அதுதான் நியூஸாக கொண்டு வரப்படுது. இது வந்து ஒரு தவறான முறை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த 3 திரைகளுமே இப்போ இன்றைக்கி ஆபத்தை உண்டு பண்ணிகிட்ருக்கு. பெரிய திரை, சின்ன திரை, நமக்கு வரக்கூடிய செல்ஃபோனில் இருக்க திரை, 3 திரைகளும் ஆபத்தை உண்டு பண்ணிகிட்ருக்கு. நம்ம இதை தெரிந்து கொண்டு இதிலேருந்து இளைஞர்களும் மனம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் விலகி நிற்கிறது தான் நல்லது. கண்டிப்பாக சார், நீங்கள் அழகாக சொல்லியிருக்கீங்க. இன்னும் சின்ன ஒரு விஷயம், செக்ஷுவல் லைஃப் பற்றி பேசுகிறதுக்கு ரொம்பவும் ஷையாக ஃபீல் பண்ணுறவங்க, இன்னும் சொல்லப்போனால் அது சம்மந்தமாக ஒரு நியூஸ் இருந்தால் கூட கீழே கமெண்ட் வந்து நல்லா திட்டிட்டு போவாங்க, இதெல்லாம் ஒரு நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ் தான் செக்ஷுவல் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய மெசேஜ் கன்வேயிங் விஷுவல்ஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே கூட அதிக அளவில் பார்க்குறாங்க. நார்மலாக ஒரு நல்ல விஷயம் இப்படி இருங்கன்னு சொன்னால் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் இப்படியெல்லாம் இருக்குது, செக்ஸ்னால் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஆர்வமாக வந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் வெளியே வரும்போது திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இது மக்கள் வந்துட்டு அவங்களுக்குள்ளே நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? இது எப்படி புரிதல்? இல்லைங்க, அப்படி இல்லை. இவர்களுக்கு செக்ஸை பற்றிய ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இவர்கள் வந்து அவங்க மனம் போன போக்கில் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாலியல் பற்றி தெளிவான புரிதல் இருக்கிறவங்க யாரும் சரியாக நடந்தவங்க. அதாங்க நம்ம மனது வந்து சமமாக அமைதியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா பல விஷயங்கள் எளிமையாக இருக்கும். இவங்களுக்கு வந்து எப்போவுமே மனதை சம்மதமாக வச்சுக்கிட்டு எல்லா இடங்கள்லையும் ஒரு சரியான முறையில் நடந்துக்கிறது எப்படின்றது தெரியாது. அதனால் சில இடங்களில் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறது, மற்ற இடங்களில் ஆபாச படங்களை பார்க்குறது, எல்லாத்தையும் குழப்பமான ஒரு விஷயங்கள் எடுத்துவாங்க. இவங்க தான் அடிக்டாகவும் ஆவாங்க. மன அமைதி இல்லாமல் இவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ரொம்ப சோர்வு வந்துடும். இதெல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமாக இருப்பாங்க நம்பாதீங்க. இவங்க இதெல்லாம் முடித்த உடனே டிப்ரெஷன் வந்துடும். இவங்க தான் ஆல்கஹால் சாப்பிட்றது தூங்குறதுக்கு, அதே மாதிரி இவங்க தான் போதை பழக்கங்களுக்கு உள்ளாகிறவங்க. நீங்கள் வெளியே என்ன சுற்றி என்ன நடந்தாலும் நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்ற ஒரு தெளிவான மனநிலையில் நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்கன்னா உங்களை சுற்றி என்ன ஏன்னா ஒரு பொருளோ இல்லை ஒரு பர்சனோ ஒரு சூழலோ என்னுடைய அமைதியை கெடுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்ம அதை மாற்ற முடியும். ஓரளவுக்கு அந்த அமைதியை மனதுக்கு கொண்டு வரலாம். அந்த அமைதியை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பரபரப்புகள் தேவையில்லை. நாம் சரியான விஷயங்களை நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கலாம், நம்ம சரியான மனிதனாகவும் வாழலாம். ஆனால் ரொம்ப அலைபாயிர மனசு கண்ணா பின்னான்னு நடந்துக்கிறவங்க வந்து
அவங்களால ஒரு தெளிவான மனநிலையில் இருக்க முடியாது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அதனால தான் ஆல்கஹால் இன்றைக்கி தமிழகத்தில் இந்தியாவில் அதிகமாக செயலாகுது. போதை பழக்கங்களும் அதிகமாகுது. இவங்களால போதை மருந்துகள் இல்லாமல் ஆல்கஹால் இல்லாமல் ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது. நிம்மதியை தேடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்ம பேசிக்காக கற்றுக் கொடுக்கணும் எப்படி ஒரு அமைதியான மகிழ்ச்சியான மனநிலையோட வாழ்க்கையில் வாழ்கிறது அப்படின்னு. அது முக்கியமான தேவையும் கூட, இன்றைய தேவையும் கூட. கண்டிப்பாக சார். ஆக்சுவலி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்கக்கூடிய எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆக்சுவலாக இது எனக்கு இருக்கிற கேள்விகள் அப்படின்றத விட ஒரு சாதாரண கேர்ள்ஸுக்கும் சாதாரண பாய்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விகள் தான் இது எல்லாமே. இதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு ரைட் பர்சனாக பார்க்கப்பட்டது நீங்கள் தான். ஸோ மிக அழகாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு மெசேஜ் கன்வேயிங்காக இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக பெரிய நன்றி உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மேலும் பல விஷயங்கள் இது தொடர்பான மற்ற நிகழ்வுகளை பேசலாம். கண்டிப்பாக மக்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் எவ்வளோதான் இருந்தாலுமே கூட யூடியூப் நல்ல ஒரு விஷயமா இருக்குது. எப்போ வேணாலும் வீடியோ பார்க்க முடியும், எப்போ வேணால் டவுட்ஸ் கேட்டுக்க முடியும். இது ஒரு மெசேஜ் கன்வீங் தான் இருக்கும் அப்படின்றதுக்கு உங்கள் சப்போர்ட் நிறைய கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். செக்ஸ் எஜுகேஷன் சட்ட ரீதியாக இந்தியாவில் ஒரு வெளிப்படையாக இல்லை அப்படின்னாலுமே கூட இந்த மாதிரி பிரபல மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவோ யூடியூப் சேனல் மூலமாகவோ நீங்கள் எல்லாரும் பார்க்கும்போது உங்கள் மூலமாக ஒரு 4 பேருக்கு தெரிய வருது அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னா நல்ல ஒரு விஷயம்தான். பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாகவும் பார்க்கப்படும். எது அசிங்கம் என நமக்குள்ளவே பேசிக்கிட்டு மறைச்சி வச்சுட்டு இருந்தோமோ அது இருக்கிறதால தான் இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நம்ம பெற்றோர்கள் ஒரு தாம்பத்திய உறவில் ஈடுபட்டதால தான் நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. இதை உண்மையான ஒரு நல்ல ஒரு கலை விஷயமா பார்த்து, நல்ல ஒரு விஷயமா பார்த்து எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி இது குறித்த புரிதல் இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கில் தான் இந்த வீடியோ பதிவு. இதுவரையும் வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from தேன்மொழி அழி. வணக்கம் சார்.